ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்து வியாழக்கிழமை காலையோட மினி விலாகுது. இந்த விலாகோட லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சம்பவம் இருக்கு. இந்த வீடியோ இப்படி குடுப்பேன்னு கூட எனக்கு நினைக்க கூட முடியல. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாண்ட் வந்து பெயிண்ட் அடிக்கலாம், அப்படியே விலாக் எடுக்கலான்னு தான் எடுத்துட்டு இருந்தேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அது வந்து துரியறி போன மாரி இருந்தது சொல்லிட்டு சமையல்லாம் எல்லாம் முடிஞ்சுது. சரி வெளியில உட்காந்து பெயிண்ட் அடிச்சு அப்படியே வெயில்ல வந்து காய வச்சுலான்றதுக்காக உட்காந்து அடிச்சுட்டு இருந்தேன் போர்டிகோல. இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோல தான் ஒரு ரூ. 350 வாங்கியிருந்தேன்னு நெனைக்கிறேன். அது 2 வருஷம் ஆச்சு இல்லையா? நல்லா துரியேறி போச்சு. அது வந்து உடஞ்சிரும் போல இருக்கு. இதுக்கப்புறம் சரி இது வேண்டாம். இது வந்து பெயிண்ட் அடிச்சு தான் வச்சாகணுன்றதுக்காக பெயிண்ட் ஒரு 2 நாளா வாங்கிட்டு வர சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. பெயிண்ட் அடின்னு சொல்லியிருந்தேன். இல்ல எனக்கு இருக்கிற வேலைக்கு நான் என்ன பண்றது? நீயே அடிச்சுக்கோன்னு சொன்னாரா, சரி நம்ம செய்ற வேலைக்கு இதெல்லாம் ஒரு வேலையா? சாதாரணம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் அத தீத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிருந்தேன். என்னோட ரைட் சைட்ல வந்து நிலைவாசல் இருக்கு. ட்ரைபாடும் வச்சு ஃபோனும் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். லெஃப்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு இருக்கு. கீழ அந்த செம்பருத்தி செடிலாம் இருக்கு இல்லையா? அது இருக்கு. நானும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, கைக்கும் கொஞ்சம் வாய்க்கும் வேலை குடுக்கலான்றதுக்காக கொஞ்சம் பெரும்பேர் வந்து வச்சிருந்தேனா, அதையும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு, பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்தில வந்து எனக்கு என்னன்னு தெரியல. டக்குன்னு வந்து இப்படி பெயிண்ட் அடிச்சுட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறேன். உஸ் உஸ்ன்னு சவுண்ட் கேட்குது. நான் படத்தில தான் வந்து கேள்விப்பட்டுருக்கேன். பாம்பு வந்து உஸ் உஸ்ன்னு சவுண்ட் குடுக்கும் அப்படின்ட்டு. ஆனா நிஜத்திலே வந்து நேத்து வந்து எனக்கு அது அந்த அத நெனச்சு கூட பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு பீதி கலங்குது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்து போச்சு. பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். பக்கத்துல வந்து ஒரு ஜாடியில வந்து ஒரு செடி ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த செவுத்துக்கு ஓரத்துல ஒண்ணு வச்சிருப்பேன். அந்த செடியில வந்து தலைய வச்சுக்கிட்டு என்னையே அந்த பாம்பு பார்த்து உசு உசுன்னுது. "நான் வரேன் நீ நவுரு" அப்படின்ற மாரி சவுண்ட் குடுத்துட்டு இருக்கு. அதுவும் பெரிய நல்ல பாம்பு. நான் அப்படியே கை தொடுற அளவுக்கு தான் அது பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கு. அதோட ராமும் எல்லாமே வந்து பார்த்துட்டேன். நல்ல பாம்புன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உடனே எனக்கு கை கால்லாம் உதறுது. ஃபோனையும் பார்த்தீங்கன்னா, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் பிரஷ்ஷால தூக்கி போடுறேன். "போயிடு இங்க வராத, வராத" அப்படின்ட்டு. அது மீறியும் வந்து உள்ள வந்துருச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, தவக்கல இருக்கு. அத வந்து புடிச்சிருச்சு போல இருக்கு. நானும் அவர வந்து ஃபோன் அடிச்சு வர சொல்லிட்டேன். உடனே வந்துட்டாரு. அவருமே ஒரு 4, 5 பேர வந்து கூட்டுக்கிட்டு வந்துட்டாரு. இருந்தாலுமே அந்த தவள சாப்பிட்டதால பார்த்தீங்கன்னா, அது புடிச்சதால, அவ்ளோ சீக்கிரம் வந்து நான் புடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நவரவே இல்ல. அதுக்கப்புறம் எப்டி எப்டியே வந்து தள்ளி தான் வந்து போக வச்சுது. உண்மையிலேயே வந்து எனக்கு அது இப்ப இப்ப அந்த சிச்சுவேஷன் நெனச்சா கூட, இவ்ளோ ஒரு பெரிய பாம்ப இப்ப பக்கத்துல வந்து படுத்துட்டு இருந்ததுன்னு நெனச்சா கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட அந்த பாம்ப பார்க்கக்கூடாதுன்னு தான் வந்து தோணுது. இதோட 2வது வாட்டி வந்து இந்த பாம்பு வந்து இங்க வந்திருக்கு. ஏற்கனவே வேற பாம்பு வந்தது. இப்போ ஒரு பாம்பு ஒண்ணு வந்திருக்கு. எப்படியோ ஒரு வழியா வெளிய தள்ளியாச்சு. ஆனா நேத்துலருந்து ஒரு வேல கூட என்னால செய்ய முடியல. அந்த பீதியிலருந்து நான் இன்னும் வெளியே வரல.